Hey everyone, this is Dr. Praiti. Today we are going to read about 5 drugs which is present in Allen's keynote. The drugs named Argentum Mettalicum, Argentum Nitricum, Arnica montana, Arsenicum album and Aurum triphenum. இந்த 5 ட்ரக் தான் நம்ம ஆலன்ஸ் கீனோட்லேருந்து பார்க்க போகிறோம். The first drug is Argentum Mettalicum. Argentum Mettalicumோட காமன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சில்வர் தி மெட்டல். த கோர் ஐடியா ஃபார் Argentum Mettalicum வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்லேஜ் ப்ளஸ் லாரிங்ஸ், வாய்ஸ் அண்ட் ப்ரொஃபஷ்னல் சிங்கர்ஸ், ஸ்பீக்கர்ஸ் வந்து ரா த்ரோட் இருக்கும், ஜெலட்டினஸ் மியூக்கஸ் அண்ட் வீக் செஸ்ட். அது பார்த்திங்கன்னா சில்வர் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா வாய்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், கார்ட்லேஜில் பிரச்சனை இருக்கும், ப்ரொஃபஷ்னல் வாய்ஸ் யூசர்ஸ். ஓகே, பார்க்க எப்படி இருப்பாங்க? உயரமாக இருப்பாங்க, மெலிஞ்சு போயிருப்பாங்க, ஈஸியாக வந்து எரிச்சலாக ஆகிடுவாங்க. ஸோ த ரெமெடி பிக்சர் இஸ் அசோசியேட்டட் வித் டால், தின் அண்ட் இரிட்டபிள் பீப்புள். டாலாக இருப்பாங்க, தின்னாக இருப்பாங்க, இரிட்டபிளாக இருப்பாங்க. திஸ் இஸ் அ மெயின் ஃபீச்சர் Argentum Mettalicum. Ailments from abuse of mercury. Complaints occurring after excessive or prolonged use of mercury. ஸோ மெர்க்குரி யூஸ் வந்து அதிகமாக இருக்கிறது மூலயமா வர பிரச்சனைகளுக்கு தான் வந்து Argentum Mettalicum they are saying ailments from mercury abuse. Constitutional effect of onanism. Onanism is nothing but masturbation. So prolonged and excessive effects of masturbation which may leads to effects of Argentum Mettalicum. ஸோ மோஸ்டான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆஃப்டர் மாஸ்டர்பேஷனால் வர்றது. ஸோ அஃபெக்ட்ஸ் தி கார்ட்லேஜஸ். ஸோ என்ன பண்ணுது? இது முக்கிய பகுதிகள் இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா இயர்ஸ், நோஸ், யூஸ்டேஷன் டியூப், டார்சல் ரீஜியன், ஸ்ட்ரக்சர்ஸ் என்டரிங் ஜாயின்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ கார்ட்லேஜ் அஃபெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. தென் செமினல் எமிஷன்ஸ். செமினல் எமிஷன்ஸ் பார்த்தோம்னா after masturbation almost every night without erection with atrophy of penis. So seminal emissions எப்போ அதிகமாக இருக்கும்? after masturbation, after every night without erection. எரெக்ஷன் இருக்காது, பட் செமினல் எமிஷன்ஸ் மட்டும் அதிகமாக இருக்கும் with atrophy of the penis. is the main feature of Argentum Mettalicum. crushed pain in the testicles. crushdனாது ஏதோ அழுத்துற மாதிரி இல்லை நசுக்கிற மாதிரி பெயின் வந்து present in testicles. ஓகே, ஸோ இது எது கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ரோடோடென்ட்ரானோட கம்பேர் பண்ணுறாங்க. அண்ட் தென் த மெயின் ஃபீச்சர் சிம்டம்ஸ் ஆஃப் Argentum Mettalicum வந்து பார்த்திங்கன்னா prolapses with pain in the left ovary and back extending forward and downward. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ப்ரொலாப்ஸ்னாலே என்னது? கீழே இறங்குற மாதிரி இருக்குதா? ஸோ பெயின் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஓவரிலேருந்து ஆரம்பித்து பேக் போயிட்டு எக்ஸ்டெண்டிங் ஃபார்வர்ட், ஸோ முன்னாடி வர மாதிரி எக்ஸ்டெண்டிங் ஃபார்வர்ட் அண்ட் டவுன்வர்டு. ஃபஸ்ட் ஃபார்வர்ட்லேயும் இருக்கும், டவுன்வர்ட்லேயும் வந்து இறங்கி போகிற மாதிரி இருக்குது அந்த பெயின்னு சொல்கிறாங்க. ஸோ லெஃப்ட் ஒவேரியன் பெயின் அண்ட் பேக் பெயின். ஸோ லெஃப்ட் ஓவரிஸில் பெயினும் இருக்கும், பேக் பெயினும் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ ரைட் ஓவரியில் வந்து தேர் கம்பேரிங் வித் பெல்லாடியம். லெஃப்ட் ஓவரி பேக்குக்கு போகுது, அதுக்கப்புறம் ஃபார்வர்டு வந்துட்டு டவுன்வர்ட்ஸில் அந்த இறங்குற மாதிரி அந்த சென்சேஷன் வந்து ப்ரொலாப்ஸ்க்கு இருந்துச்சுன்னா அது Argentum Mettalicum தான். ரைட் ஓவரி இஸ் பெல்லாடியம். கிளைமேட்ரிக் ஹெமோரேஜ். ஸோ அப்படின்னா வந்து மெனோபோஸ் டைமில் வந்து அதிகமான ரத்தப்போக்கு வந்து ஏற்பட்டுச்சுன்னா ஸோ we can think of Argentum Mettalicum. and exhausting fluent coryza with sneezing. ஸோ கொரேசானது அதிகமான சளி வந்து வெளில வர்றது. ஃப்ளூவெண்ட் கொரேசானது தொடர்ந்து அந்த தண்ணி வந்து வந்துக்கிட்டு ஒழுகிட்டே இருக்கிறது தான் வந்து ஃப்ளூவெண்ட் கொரேசா. இது எங்கே படிச்சிருக்கோம்? ஆலியம் செப்பாலியும் படிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வர்றது மூலயமா they will get very exhausted. ஸோ அவங்களோட சக்தியே குறைஞ்ச மாதிரி they will feel. ஓகே, and the main important point of Argentum Mettalicum is eroseness of professional speaker and public speakers. So professional speakers வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேசி they will get very harshness of voice. So for example singers, public speakers, orators and voice professionals இவங்க எல்லாருக்குமே வந்து தொண்டை கட்டின மாதிரி இருக்கிறதுக்கு we can think of Argentum Mettalicum and it is very main medicine also.
ஸோ டோட்டல் லாஸ் ஆஃப் வாய்ஸ், பேசி இல்லை பாடி சுத்தமாக வாய்ஸே வராமல் பேசுகிறாங்கல்ல, அப்போ வந்து அர்ஜென்டம் மெட்டாலிக்கம் தான் அதுக்கான மெடிசன். த்ரோட் அண்ட் லாரிங்ஸ் ஃபீல் ரா ஆர் சோர். ஸோ ரானது காயம் பட்டது போல் இல்லை எரிச்சலாக இருக்கிற மாதிரி இல்லை காயம் பட்ட மாதிரி இருக்கிறது தான் அதுக்கான மீனிங்கு. ஸோ த்ரோட் அண்ட் லாரிங்ஸ் வந்து எப்படி இருக்கும், காயமான மாதிரி எரிச்சலாக புண்ணாக இருக்கிற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமாக வந்து வைல் கஃபிங் அண்ட் வைல் ஸ்வாலோவிங், இரும்பும் பொழுதும் இல்லை முழுங்கும் பொழுது தான் அந்த வந்து காயம் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. லாஃபிங் எக்ஸைட்ஸ் காஃபி, சிரிக்கும் போது இரும்பு அதிகமாக வரும் இவங்களுக்கு. So they are comparing with sternum med phosphorus and drosophila. Okay. So and then the produces profuse mucus in the larynx. So அதிகமாக வந்து சளி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் in the larynx. ஸோ சத்தமாக படிக்கும் போது they has to hem and hack. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அப்படி பண்ணுவாங்கல்ல, தொண்டையை வந்து கிளியர் பண்ணிகிட்டே இருப்பாங்களா, அது பேர் தான் வந்து ஹெம் அண்ட் ஹாக். அடிக்கடி வந்து கிளியர் செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு சென்சேஷன் வந்து இருக்கிறது தான் வந்து ஹெம் அண்ட் ஹாக். ஜெலட்டினியஸ் விஸ்கஸ் மியூசிக். ஸோ வந்து விஸ்கிட்னா என்னதுன்னா, ஸோ ஒட்டும் தன்மை ஒரு மாதிரி சிக்கியாக இருக்கும். ஸோ ஜெலாட்டின் மாதிரி சிக்கியாக வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ கஃப் வந்து கஃப்லேருந்து இரும்பி மியூக்கஸ் வெளியேறும் பொழுது அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி மியூக்கஸ் எப்படி இருக்குன்னா ஜெல்லி மாதிரி இருக்கும். ஸோ வந்து பிசுன்னு ஒட்டுற தன்மை உள்ளது தான் வந்து இந்த ஜெலட்டினஸ் விஸ்கஸ் மியூக்கஸ் வைல்ட் கஃப், அதாவது அர்ஜென்டம் மெட்டாலிக்கமோட மியூக்கஸ் வந்து இப்படி தான் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ தே ஹாவ் கிரேட் வீக்னஸ் ஆஃப் த செஸ்ட். ஸோ வந்து செஸ்ட் ரீஜன் மார்பு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தே ஹாவ் சிவியர் வீக்னஸ், அதாவது ரொம்ப பலவீனமாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. வர்ஸ் லெஃப்ட் சைடில் தான் ரொம்ப வர்ஸாக இருக்கும். செஸ்ட் வீக்னஸ் வில் பி மோர் ப்ரிடாமினன்ட். அல்ட்ரேஷன் இன் த டிம்பர் ஆஃப் வாய்ஸ். டிம்பர்னது அவங்களோட டோன் குவாலிட்டி ஆஃப் வாய்ஸை சொல்கிறாங்க. ஸோ குவாலிட்டி ஆஃப் த வாய்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. ஆல்ட்ரேஷன் அண்ட் டிம்பர் ஆஃப் வாய்ஸ்னால் அவங்க வாய்ஸ் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது, ஒரு தடவை மாறி இருக்கும். ஸோ ஆரம் ட்ரைஃபைலம், இந்த கம்பேரிங் வித் ஆரம் ட்ரைஃபைலம் வந்து பார்க்கும்போது வாய்ஸ் கண்டினியூஸ்லி சேஞ்சஸ். இதோடு கம்பேர் பண்ணும்போது ஆரம் ட்ரைஃபைலமோட வாய்ஸும் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரா ஸ்பாட் ஓவர் பைஃப்ரிகேஷன் ஆஃப் ட்ரக்கியா. ஸோ பைஃப்ரிகேஷன்னா இப்போ வந்து ட்ரக்கியா வந்து பிரியிற இடம் இருக்கும்ல, ரெண்டாக பிரியும்ல, அந்த இடத்துக்கு பர்டிகுலர் ஏரியா பேர் தான் வந்து பைஃப்ரிகேஷன் சொல்லுவாங்க. ட்ரக்கியானா யூ நோ தட் வின் பைப். ஸோ இந்த இடத்துல வந்து ரா ஸ்பாட் சென்சேஷன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ரா ஸ்பாட் ஓவர் பைஃபர்கேஷன் ஆஃப் ட்ரக்கியானா ஒரு ஒன்றுமே இல்லாமல் ராவாக இருக்கிற சென்சேஷன் வந்து அந்த பைஃபர்கேஷனாக அந்த ட்ரக்கியா பிரியிற இடத்துல வந்து ஃபீல் ஆகிற மாதிரி சென்சேஷன். Words when using voice, talking or singing. So they are using voice, use talking, singing, reading aloud. ஸோ எப்போல்லாம் அவங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து வேர்ஸ் ஆகும்னா while they are talking, பேசும்பொழுதோ பாட்டு பாடும்பொழுதோ இல்லை சத்தமாக பேசும்போதோ they get worse. So the main points of Argentum metallicum is cartilage affinity, professional singer speaker, and harshness of the voice, aphonia, அதாவது பேசி அவங்களுக்கு தொண்டையே வராது, raw larynx, அதே மாதிரி இரும்பி வந்து they tend to while they laugh இரும்பி சிரிச்சு they tend to puff. Gelatinous viscid mucus, great chest weakness, voice words from use. ஸோ அதிகமாக பேசுறது மூலயமா அவங்களோட வாய்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வேர்ஸ் ஆகிட்டு ஒரு கட்டத்தில் அவங்களால பேசவே முடியாமல் போயிடும். லாரிங்ஸ் வந்து ரொம்ப ராவாக இருக்குது. ஸோ சிரித்து அவங்களுக்கு அதிகமாக இரும்பல் வந்துடும். அவங்களோட மியூக்கஸ் வந்து ரொம்ப முக்கியம், அது ரொம்ப ஜெலட்டினஸாக இருக்கும். அதாவது எப்படி இருக்கும்னா ரொம்ப ஜெல்லி மாதிரி, அதுவும் ஒற்ற தன்மை உடையிற மாதிரி இருக்கிறது தான் வந்து அர்ஜென்டம் மெட்டாலிக்கமோட மெயின் கீ ஃபீச்சர்ஸ். Okay, we'll go to next drug, Argentum nitricum. So Argentum metallicum is a pure silver. Argentum nitricum is the silver nitrate, AgONO5. Okay, so once you revise,
Argentum metallicum. We'll move on to the next drug, Argentum nitricum. Okay. So Argentum nitricum oda main core nature enna அப்படினு வந்து பார்த்தோம்னா mental overexertion, anticipatory anxiety, hurry, impulsiveness plus flatulence, eructation plus sugar cravings with diarrhea, eye complaints and voice complaints, pressure, desire. ஸோ இவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்றதை பார்ப்போம். acute or chronic disease from unusual or long continued mental exertion. ஸோ அதிகமாக வந்து மைண்ட் யூஸ் பண்ணுறது மூலயமா they will tend to have symptoms. அது என்னென்ன symptoms? இப்போ வந்து அதிகமாக நிறைய படித்து அவங்க வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகலாம், இல்லைன்னா நிறையா யோசிச்சு இன்டெலெக்சுவல் ஒர்க் இருக்கிறவங்க, எக்ஸாம் படித்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறவங்க, ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறவங்க, இதெல்லாம் தான் வந்து மென்டலி ஓவர் எக்ஸர்ஷன் இஸ் அர்ஜென்டம் நைட்ரிகம். ஓகே, பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க? வித் ட்ரைட் அப் ஓல்ட் லுக்கிங் பேஷண்ட். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப மெலிந்த சதையும் ரொம்ப கம்மியாக ரொம்ப சுருங்கி போன மாதிரி they'll feel. வயசு அதிகம் இல்லைனாலும் they feel very ஏதோ சுருங்கின மாதிரி, வாரிய மாதிரி, மெலிஞ்சிட்டு ரொம்ப வயசானவங்க மாதிரி they'll feel கிடையாது, அவங்க பார்க்குறதுக்கு அப்படி தான் இருப்பாங்க. thin, dried and old looking தான் Argentum nitricum. emaciation progressing every year. ஸோ வந்து உடல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெலியறது ஆரம்பிக்கும். ஸோ ப்ராக்ரெசிவாக they will have this weight loss. ஓகே, ஸோ காலுக்கு கீழே எஸ்பெஷலி எங்கே அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும்னா லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் தான் வந்து அதிகமாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஸோ கால் கீழே பகுதியிலாம் அதிகம் எமாசேஷன் வந்து அவங்களுக்கு நடக்கும். அப்ரிஹென்ஷன் when ready for search or opera, diarrhea sets in. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ வந்து சர்ச் இல்லைன்னா வெளியில் வந்து ஃபங்க்ஷன் கிளம்பும்போது தான் அவங்களுக்கு வந்து டயரியா ஆரம்பிக்கும் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கீ ஃபீச்சர் ஆஃப் Argentum nitricum. ஸோ கம்பேரிசன் தேர் கம்பேரிங் ஒரு ஜெல்சீமியம் பயத்தினால வந்து வரும். இவங்களுக்கு டைம் எப்பவுமே ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். impulsive wants to do things in hurry. ஸோ எதையுமே வந்து யோசிக்காமல் உடனடியாக டக்குன்னு வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி உடையவங்க. மஸ்ட் வாக் ஃபர்ஸ்ட், நடக்கிறது வேகமாக நடப்பாங்க, செய்யும் பொழுதே உடனே செஞ்சுருவாங்க. ஒரு எதுவுமே இது கரெக்டாக தப்பாக யோசிக்க மாட்டாங்க, அப்படியே செஞ்சுருவாங்க. ஆல்வேஸ் ஹரிட், ஆங்ஷியஸ், இரிட்டபிள் அண்ட் நர்வஸ். எப்பயுமே வேகமாக ஒரு பதட்டத்தோட எரிச்சலாக. ஸோ அதனால் வந்து they will have this nervousness, படப்படப்பு இருக்கும் அவங்களுக்கு. ஹெடேக் வந்து சென்ஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன். ஸோ உள்ளேருந்து ஏதோ ஒன்று வந்து பெருசாக விரிவடைகிற மாதிரி they will feel. ஸோ it feels as if expanding. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி ஃபீல் வந்து Argentum nitricumல தான் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரம் டான்ஸிங் இல்லை அதிகம் எக்ஸர்ஷனுக்கு அப்புறம் வந்து they will had this headache. ஸோ வந்து அதிகமாக டான்ஸ் ஆடினாலோ இல்லைனா அதிகமாக வந்து எங்கேயோ வெளில போயிட்டு வந்தாலோ they have this headache. ஃப்ரம் எக்ஸாஸ்டிவ் மென்டல் லேபர், ரொம்ப அதிகமான மென்டல் ஒர்க் இருக்கிறதுனால வந்து ஹெட்டேக் வந்து வேர்ஸ் ஆகும். பெட்டர் பை ப்ரெஷர் ஆர் டைட் பேண்டேஜிங். நல்லா அந்த தலைவலிக்கிறப்போ நல்லா டைட் பேண்டேஜ் வந்து கட்டிட்டு இல்லை ப்ரெஷர் கொடுத்துட்டு படுத்தாலும் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இவங்க எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே வந்து மைண்டை வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதுனால தான். ஸோ அக்யூட் கேனில் கன்ஜக்டிவைட்டிஸ். ஸோ கன்ஜக்டிவைட்டிஸ்க்கு இட்ஸ் ஒன் ஆஃப் த கிளினிக்கல் ஃபீச்சர் ஆஃப் Argentum nitricum. கன்ஜக்டிவைட்டிஸ் கொடுக்கலாம். அண்ட் கிரானுலர்னால் வந்து ரஃப் அப்பியரன்ஸாக வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் இந்த கண்டிஷன் ஆஃப் கன்ஜக்டிவைட்டிஸ். ஓகே, ஸ்கார்லெட் ரெட் லைக் ரா பீஃப். ஸோ எது வந்து ஸ்கார்லெட் ரெட் மாதிரி இருக்கும், அந்த கண் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கார்லெட் ரெட் மாதிரி, அதாவது இறைச்சி மாதிரி ரொம்ப அப்படி பீஃப் மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரா பீஃப் எப்படி இருக்கும், அப்படி அந்த கலர் ரெட்டாக இருக்கும் கண். அதுக்கு மெயின் மெடிசன் வந்து Argentum nitricum. ஸோ தே ஆர் ரிலேட்டிங் இட். ஓகே, ஃபார் த சிம்டம்ஸ். ப்ரொஃப்யூஸ் மியூகோபுருலன் டிஸ்சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா மியூக்கஸோட சேர்ந்து பஸ்ஸும் வந்து ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா அது Argentum nitricumோட மெயின் ஃபீச்சர். ஓகே, ophthalmia neonatum. So you can see here ophthalmia neonatarum
பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா they have severe eye inflammation or infection picture. ஸோ what are the features வந்து பார்த்திங்கன்னா profuse purulent discharge இருக்கும், corneal opacity கார்னியாவே தெரியாத அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்சரேஷன், ஐலிட்ஸ் வந்து ஸ்வெல்லனாக இருக்கும், அண்ட் மார்னிங் அக்ளுட்டேஷனாக அடிக்கடி அந்த கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த இமை வந்து ஒட்டிக்கும், அந்த டிஸ்சார்ஜ் மூலியமாக வந்து இட் வில் கெட் அக்ளுட்டேட் ஒட்டிக்கும். ஸோ அதான் ஹை ஸ்ட்ரெயினிங் ஃப்ரம் சீவிங், அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு க்ளோஸ் ஒர்க், அதாவது மிஷின் தைக்கிறாங்க இல்லைனா வந்து துணி தைக்கிறாங்கன்னா வந்து அந்த மாதிரி ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக பண்ணுற அந்த மாதிரி ஒர்க் செய்வீங்கன்னா வந்து தைக்கிற மாதிரி ஒரு ஒர்க் விஷுவல் ஒர்க் இருந்துச்சுன்னா ஐ ஸ்ட்ரெயின் மூலயமா வரும், அது தைக்கிறது மூலயமா ஐ ஸ்ட்ரெயின் வரும். ஸோ வந்து வார்ம் ரூமில் இருந்ததுன்னா வேர்ஸாக இருக்கும். ஓப்பன் ஏர் வந்து இவங்களுக்குமே அம்லரேஷன், தேர் கம்பேரிங் வித் நேச்சுரல் மியூரன் ரூட்டா ரெண்டுத்துக்குமே வந்து ஐ சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ப்ரிடாமினென்ட் ஆனது. ஸோ கிரேஸ் சுகர், ஸோ இவங்களுக்கு வந்து ஸோ தே லைக் ஸ்வீட்ஸ் வெரி மச், ரொம்ப சுகர் ரொம்ப 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 பிடிக்கும். சில்ட்ரன்ஸ்க்கு வந்து சுகர் ரொம்ப மேலே ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ ஆனால் சுகர் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு டயரியா வந்துடும். இதுதான் வந்து மெயின் ஃபீச்சர் ஆஃப் Argentum nitricum. பெல்ஜிங் accompanies most gastric ailments. ஸோ எல்லா gastric ailmentsம் they have this belgic. அண்ட் flatulent dyspepsia வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேஸ் அதிகமாக வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இன்டைஜஷன் செரிமானம் கோளாறுகள் இருக்கும். ஸோ பெல்ஜிக் ஆஃப்டர் எவ்ரி மந்த் எப்போ சாப்பிட்டாலுமே வந்து முடிச்சதுக்கப்புறமேட்டு they will have this belching. ஓகே, ஏப்ப விடுறது. ஸோ ஸ்டொமக் ஆசிஃப் worst burnt with wind, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டொமக் ஃபுல்லுமே வந்து ஒரு கேஸ் வந்து ஃபுல்லாகிட்டு நிரம்பி வெடிக்கிற மாதிரி அந்த சென்சேஷன் வந்து இருக்கும். பெல்ஜிக் டிஃபிகல்ட், ஃபைனலி ஹேர் ரஷஸ் அவுட் வித் கிரேட் வயலன்ஸ். ஸோ பெல்ஜிக் டிஃபிகல்ட் ஏப்போ வரணும், ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப வர முடியாமல் சிக்கிக்கொள்கிற மாதிரி வந்து அந்த சென்சேஷன் இருக்கும். திடீர்னு ரொம்ப அப்படியே சவுண்டாக ரஷஸ் அவுட். ஸோ பெல்ஜிங் டிஃபிகல்ட் ஃபர்ஸ்ட் வந்து எப்போ விடுறது சிரமமாக இருக்கும், பட் விட்டாங்கன்னா அவங்க வந்து ஏர் ரஷஸ் அவுட் வித் கிரேட் வயலன்ஸ், ரொம்ப வைலண்ட்டாக எக்ஸ்பெல்ஷன் ஆஃப் கேஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். டயரியா வந்து க்ரீன் கலர் மியூக்கஸ் மாதிரி ப்ரெசென்ட்டாக இருக்கும். டயரியா யூ கேன் see this. ஓகே, டயரியா வந்து க்ரீன் கலர் சாப்டு ஸ்பினாச் மாதிரி ப்ரெசென்ட்டாக இருக்கிறது வந்து Argentum nitricum. டர்னிங் க்ரீன் ஆஃப்டர் ரிமைனிங் ஆன் டயாப்பர். ஸோ டயாப்பரில் வந்து ஸ்டூல்ஸ் வந்து க்ரீனாக வந்து இட் வில் சேஞ்ச் ஆஃப்டர் ட்ரிங்கிங். தண்ணி குடித்ததுக்கு அப்புறமேட்டு டயரியா வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ கம்பேரிங் வித் arsenicum album, protentic and thrombidium. ஓகே, thrombidium. ஆஃப்டர் ஈட்டிங் கேண்டி ஆர் சுகர், ஸோ எப்பவுமே குழந்தைங்களுக்கு வந்து கேண்டி சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு சுகர் சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு தே வில் ஹாவ் திஸ் டயரியா. நாய்ஸி ஃப்ளாட்டஸ், ஸோ சத்தமாக இருக்கும், ரொம்ப சத்தமாக they use to pass this flatus. Urine passes inconsistently and unconsciously day and night. ஸோ யூரின் வந்து டே அண்ட் நைட் வந்து அன்கான்ஷியஸாக வந்து பாஸ் பண்ணிவிடுவாங்க. இம்பார்ட்டன்ஸ், எரெக்ஷன் ஃபெயில்ஸ் when caution is attempted. ஸோ காஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அது காஷன் வந்து ட்ரை பண்ணுறப்போ they feel that erection maintain or obtain செய்ய முடியாது. they can't able to maintain this erection while in contact. Okay, so comparison, they have a comparison with Agnus, Cactus, Caladium and Selenium. Coition is very painful for both the sexes. So female will have bleeding after coition in Argentum nitricum and metrorrhagia. ஸோ நடுநடுல அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங் வந்து நடக்கும். ஸோ எப்போ ப்ளீடிங் ஆகுதுன்னு தெரியாது, நடுநடுல ப்ளீடிங் ஆகும். ஸோ பர்டிகுலர்லி யாருக்கெல்லாம் இருக்குன்னா யங் விடோஸ், ஸ்டெரிலிட்டி சுத்தமாக வந்து தே ஆர் not fertile, sterility and climactic and nervous erythism. அதாவது எரித்திசம்னா என்னதான் அதிகமாக நர்வஸ் எக்ஸைட்டபிலிட்டி. ஸோ நர்வ்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் எக்ஸைட்டபிளாக வந்து ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த கண்டிஷன். அண்ட் கிரேட் லாங்கிங் ஃபார் ஃப்ரெஷ் ஏர், தே நீட்ஸ் டு லாங் ஃபார் ஃப்ரெஷ் ஏர். ஸோ பேஷண்ட் மே வாண்ட் விண்டோ ஓப்பன் பண்ணி வைக்கணும், ஃபேன் எப்பயுமே வேணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
So chronic laryngitis of singers. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கர்ஸ் வந்து they will have this laryngeal information. Larynx அதாவது voice box, right? So they are comparing with alumina, Argentum, Mettalicum and Aurum trifilum. Great weakness of lower extremities with trembling. அதாவது lower extremitiesல அந்த நடக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். Cannot walk with eyes closed. அவங்களால கண் மூடிட்டு வந்து they can't able to walk. They cannot able to walk, eyes closed. இது வந்து அலுமினாலேயும் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. வாக்ஸ் அண்ட் ஸ்டாண்ட்ஸ் அன்ஸ்டெடிலி நிற்கும் போதே ஏதோ தடுமாறிட்டு இருப்பாங்க, எஸ்பெஷலி வென் ஹீ திங்க்ஸ் ஹிம்செல்ஃப் அன்அப்சர்வ்ட். ஸோ ஒருத்தவங்க வந்து யாரும் நம்மளை வந்து பார்க்கல அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து அவங்க வந்து தே ஃபீல் அன்ஸ்டெடி, நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்னு அந்த சென்சேஷன் வரும்போது. கன்வல்ஷன்ஸ் ப்ரெசீடட் பை கிரேட் ரெஸ்ட்லெஸ்னஸ். ஸோ கன்வல்ஷன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி they feel very restless. Splinter sensation in the throat. ஸோ ஏதோ த்ரோட்டில் வந்து முள் மாதிரி பூத்துற மாதிரி சென்சேஷன் இருக்கும். they comparing with HEPA, nitric acid, silesia. Splinter sensation in about uterus. ஸோ யுட்ரஸ் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அந்த முள் குத்துற சென்சேஷன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸ்ப்ளிண்டர் சென்சேஷனாக முள் குத்துற மாதிரி, பர்டிகுலர்லி வாக்கிங் ஆர் ரைடிங். ஸோ அப்போ வந்து அந்த சென்சேஷன் இருக்குது. Chilly when uncovered, it smoothed if wrapped up. ஸோ அவங்களுக்கு blanket வந்து போத்துனாங்கன்னா they feel very suffocated. ஸோ மூடாமல் இருந்துச்சுன்னா, அதாவது மூடினாங்கன்னா மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும், மூடலைன்னா குளிரும், ரெண்டுமே இருக்கும் அவங்களுக்கு. Chilly when uncovered, it smoothed if wrapped up. அதாவது குளிரும் போத்தாமல் இருந்துச்சுன்னா, ஒரு போத்தினா they feel very suffocated. they will crave for fresh air. ஸோ Argentum nitricum வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி வந்து நாட்ரமியூர், பேட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சில்வர் நைட்ரேட், catheterization, coffee, nervous headache increase, boys complain after tobacco. So these are the comparison. Complementary useful relation of natrum muriatic. Okay. So after Veratrum album, Lycopodium follows well in flancula and dyspepsia. And நம்ம படிச்சிருக்கிறது Argentum nitricum, பட் Veratrum albumக்கு அப்புறமேட்டு Lycopodium வந்து flancula and dyspepsiaக்கு நல்லாவே கேட்கும்னு சொல்லியிருக்காங்க. Aggravation வந்து cold food, cold air, sugar, ice cream, unusual mental exertion. Amelioration வந்து opener amelioration and cold bathing amelioration. Okay, thank you so much. We will see arnica. We will see arnica, arsenicum album and aurum trifilum in the next video. Thank you so much.